ராகி மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு ரவை, தயிர், குக்கிங் சோடா, ஈனோ இது போல் எதுவுமே தேவையில்லை. 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் அவல் எடுத்துக்கோங்க. இதை 2 தடவை கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த அவல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அவலை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட வேணாம், தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ அவலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கரைச்சிட்டேன். இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இதில் குக்கிங் சோடா ஈனம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே போல் புளிக்க வைக்கவும் தேவையில்லை. அரைச்ச உடனே நீங்கள் தோசை செய்யலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு திரட்டி விடக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. தோசை குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் உள்ளார வரைக்கும் நல்லா குக் ஆகி வரும். இப்போ 2 சைடு மாற்றி மாற்றி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தோசைக்கு எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வேர்க்கடலை சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.